மார்க்கெட் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து ஃபால் ஆகிருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து எப்போதுமே மார்க்கெட் வந்து ஏறும்போது ஸ்டாக்ஸை வந்து எப்போதுமே பை பண்ணக்கூடாது. எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுதோ அந்தமாரி சமயங்களை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான சமயங்களில் எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணால் மறுபடியும் அது வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், எந்தெந்த ஸ்டாக் வந்து விழும்போதும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போது நான் ஒரு 4 ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இப்போ இல்லைனாலும் திருப்பியும் மறுபடியும் வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய வகையில் முதல் ஸ்டாக்கை வந்து நான் டாடா ஸ்டீலை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. டாடா ஸ்டீலை வந்து நம்ம டேல வந்து அனலைஸ் பண்ணுவோம். டேல வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி வி ஷேப் ரெக்கவரியில் நல்லா போணுச்சு. சரிங்களா? நான் டார்கெட்டே வந்து 138 ரூபா டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான ஃபால் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபால்ஸ். சரிங்களா? இந்த மாதிரியான ஃபாலை வந்து நம்ம பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டியது கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலையில் இங்கே வந்து பாருங்கள், டாடா ஸ்டீல் வந்து டேல எக்ஸாக்டாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்து தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்த நான் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சு. அகைன் இந்த இடத்துல தான் வந்து டாடா ஸ்டீல் திருப்பியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆனால் கூட அகைன் திருப்பி 120 ரூபாயில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் விட்டால் இந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 114. சரிங்களா? 114, 120 இந்த இடத்துல இருந்தெல்லாம் மார்க்கெட் எங்கேருந்து வேணாலும் வந்து டாடா ஸ்டீல் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால் டாடா ஸ்டீலை எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம வந்து ஆக்குபை பண்ணலாம். நல்ல ஒரு தரமான ஃபண்டமெண்டல் வந்து தெளிவான உள்ள ஸ்டாக். சரிங்களா? இதை வந்து இப்படியும் அனலைஸ் பண்ணலாம். இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்த இடத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். எந்த இடத்துக்கு வந்தால் திருப்பியும் வந்து நம்ம வந்து அதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏறினாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நல்ல ஒரு தரமாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குகள். சரிங்களா? இப்போது இதோட ட்ரெண்டை பார்த்தோன்னா ரொம்ப அடிப்படையாக வந்தாலும் இந்த ஜோன். சரிங்களா? அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா 119 வந்து நம்ம வந்து அகைன் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான சூப்பரான இடம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல். சரிங்களா? டாடா ஸ்டீலை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுங்க. அகைன் 120 இந்த இடத்துலையே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படியே இல்லை அப்படின்னா இங்கேருந்து 119லேருந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 119, 120. சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது டாடா பவர். டாடா பவரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான ஸ்டாக்ஸ் தான். சரிங்களா? அதுவுமே நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறிக்கிட்டு இருந்துட்டு இன்னையோட சூழ்நிலை யாருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இப்போது இது கோவிட்டோட எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க, ப்ராஃபிட் புக்கிங்கிறாங்க. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், இன்னும் ஒரு 1 or 2 days ஆனால் மட்டும்தான் இதுக்கான தெளிவான விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க. இதுவுமே வந்து பாருங்களேன், கரெக்டாக இங்கே வந்து எந்த இடத்துல சப்போர்ட்டுக்கிட்ட நிற்கிதுன்னு டேயில் வந்து நம்ம ஒரு சேனல் பேட்டர்ன் முன்னாடி போட்டிருந்தோம். அந்த டேவோட சேனல் பேட்டர்னுக்கு பக்கத்தில் தான் வந்து நிற்கிது டாடா பவரும். சரிங்களா? டாடா பவரை எந்த இடத்துல ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னா அக்குமுலேஷன் வந்து 317 அப்படிங்கிற இடம் வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஒன்ஸ் அகைன் நாளைக்கு ஒரு ஃபால் வருது அப்படின்னா இங்கேருந்து ஃபால் ஆணுச்சு அப்படின்னா அகைன் நம்ம திருப்பி வந்து பை பண்ண வேண்டிய இடம் 300. சரிங்களா? அந்த 300ங்கிற இடத்துல வந்து
நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அந்த 300ங்கிற இடத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸாக வந்து இந்த ட்ரெண்டு 284 இந்த ஏரியாவில் வந்து அகைன் வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து டாடா ஸ்டீலை பார்க்கலாம். எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் திருப்பி இம்மிடியட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான போகக்கூடிய ஸ்டாக் தான். சரிங்களா. அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இப்போது நல்ல லோவில் இருந்துட்டு இப்போ மேலே போய்கிட்டு இருக்கான். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லாம் முன்னாடி வந்து நல்ல ஒரு ஹையில் இருந்துட்டு இப்போ கீழே 40 ரூபா 50 ரூபாயிலேருந்து நான் அவனை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லாம் அவனோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் போனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா போயிருக்கான். 280 ரூபா போன ஸ்டாக்கு எவ்வளோவில் 28 ரூபா வந்துட்டு அகைன் திரும்பி இருக்குது. இவனை வந்து நம்ம கரெக்டாக இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கப்பு ஹேண்டில் வித் பிரேக் அவுட்டு. இந்த இடத்த வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இடம் ஒரு ஹேண்டிலாக இருக்குங்களா, இந்த இடம் ஒரு கப்பு பேட்டர்னாக இருக்குங்களா, அழகான பிரேக் அவுட்டு. இவன் இந்த இடத்துலேருந்து மேலே போனான்னா எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நான் எதிர்பார்க்குறது அகைன் வந்து இன்னொரு 100 புள்ளிகள் கூட இவன் ஏறணும். சரிங்களா. 230 வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவன் 99 பிரேக் பண்ணிட்டான்னா நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும். ஆனால் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருந்துச்சு. 99 தான் என்னோடய டார்கெட்டு. ஆனால் அகைன் வந்து இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன், இன்றைக்கி ஒரு 5% கீழே கிடைக்கிது. அப்படிங்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா. இதை எந்த இடத்துல வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவன் 99 இமிடியேட் டார்கெட்டு. இந்த 99ங்கிற இமிடியேட் டார்கெட்டில் இந்த ட்ரெண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக வந்த ட்ரெண்டை வந்து நம்ம லைன் போட்டுக்கணும். பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு ப்ளஸ் இந்த சப்போர்ட்டு, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு. சரிங்களா. 83 வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு அகைன் 80 அந்த ரேஞ்சு வந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா. அதிகபட்சம் நம்ம ட்ரெண்டாக கால்குலேட் பண்ணாலும் இந்த இதை வந்து கேப்சர் பண்ணும்போது ஒரு 75லேருந்து ஒரு 80 ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான இடமா இருக்கும் நம்ம வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்கை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் இருந்த ஸ்டாக்ஸு இப்போ தான் வந்து கீழேருந்து மேலே போய்கிட்டு இருக்கான். இவெல்லாம் வந்து நம்ம எப்போ வேணாலும் அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா. அடுத்தது லைன்ஸ். 1.5% தான். தலைவர் வந்து எப்படி மூமெண்ட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு பொறுமையாக ஏறினாலும் ஏறுவாப்பில், இறங்கினாலும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக நின்றுடுவாப்பில் ஸ்ட்ராங்காக. ஒரு தரமான ஸ்டாக்குன்னு சொல்லப்போனால் நமக்கு ரிலையன்ஸோட அகைன் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா வந்து இந்த இறக்கம் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அகைன் நம்ம வந்து 2471 2480 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஏன்னா இவன் வந்து இப்போ பிரேக் அவுட்லாம் ஆனான்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகும். ஒரு 600க்கு மேலெலாம் இவன் பிரேக் அவுட் ஆனான்னா நல்ல ஒரு ஹெவியான பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்போதைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 2800 3000 அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இன்னும் நல்ல ஏற்றம் இருக்கும். சரிங்களா. ஒரு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ்லாம் வந்து நல்லா வேகமாக ஏறக்கூடிய பங்குகள். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டும் வந்து நல்ல தரமாக இருக்கும். இப்போது இந்த இடத்துலேருந்து கீழே விழுகும்போது இந்த ட்ரெண்டை வந்து பார்த்துக்கோங்க, 2450 அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 400 to 450
எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் எடுக்கும். நான் திருப்பி அகைன் ஒரு டைம் வந்து இதற்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன் நண்பர்களே. சரிங்களா? இப்போதைக்கு இதுதான் வந்து நம்ம ஒரு 4-5 ஸ்டாக்ஸு திருப்பியும் வந்து நாளைய தினம் வந்து மறுபடியும் ஒரு 4-5 ஸ்டாக்கை வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன். இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்தார் மாதிரி லாங் டேர்மாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் கூட நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. சரிங்களா? நான் சொன்னக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற ஸ்டாக்ஸ் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட் லிங்க் தான், ஃப்ரீயாகவே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. நீங்கள் வித்தின் 15 மினிட்ஸ்லேயே உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து அந்த லிங்க் மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் ஹவர்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.